ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்கணும்னா ஏற்கனவே சியில் வந்து அவங்க டிஃபைன் பண்ணி வச்சுருக்க மேக்ரோஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் 3 என்ன பார்க்க போகிறோம்: ஆஸ் ஃபைல், ஆஸ் டேட், ஆஸ் டைம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னு பார்க்கலாம். ஸோ அப்புறம் ஆஸ் லைன். ஓகே, பிரிண்ட்எஃப். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை லைன் ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கோமோ அதை அவுட்புட்டில் பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் லைன் இன் அ கோடு. ஓகே, இப்போ வந்து நான் %d அது வந்து ஒரு இன்டிஜர். இதுக்கு வந்து சிம்பிளாக கமா போட்டு 2 அண்டர்ஸ்கோர். ஸோ கேபிட்டல் லைன் NE. ஓகே, மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர் கொடுங்க. கடைசி செமிகோலன் வச்சுட்டு இப்போ ரன் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ 1 2 3 4 லைன் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதான் நம்பர் ஆஃப் லைன் இன் கோடு வந்து 4ன்னு வருது. ஓகே, அவங்க எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்கலாம்னா பார்த்தீங்கன்னா ஆஸ் டிஃபைன். ஓகே, லைன் இப்போ டிஃபைன் பண்ணிவிட்டு ஸோ அது இந்த லைனை கவுண்ட் பண்ணி ஏதாவது ஃபங்க்ஷன் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது கால் பண்ணி நம்மளுக்கு வந்து எத்தனை லைனோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இதே மாதிரி இப்போ உள்ள டேட் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன டேட்னு பிரிண்ட் பண்ணணும்னா சிம்பிளாக பிரிண்ட் ஆஃப் தி டேட் இஸ். ஓகே, டேட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுப்போம். சாரி, பண்ணிச்சோம்னா டேட்டு. ஸோ மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர். ஓகே, இந்த இடத்துல செமிகோலன். ரன் பண்ணுவோம். ஸோ ஸ்லாஷன் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் டேட் வந்துட்டு அக்டோபர் 2 2019 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா தான். ஓகே, இப்போ உள்ள டைம் நம்ம பிரிண்ட் பண்ணனா பிரிண்ட் ஆஃப் தி கரண்ட் டைம் இஸ். அது வந்து ஒரு இன்டிஜரு. ஸோ அதனால் நான் %d கொடுக்கேன். ஓகே, டைம் கேபிட்டல் டைம்னு கேபிட்டல் அடிச்சுக்கோங்க. ஸோ 2 அண்டர்ஸ்கோர் கடைசி செமிகோலன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்லாஷன் கொடுத்துல. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சர்வரோட டைமை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா எல்லாமே வருது. 10 15 44. ஓகே, இப்போ அந்த சர்வரில் டைம் பார்த்திங்கன்னா 15 24. ஸோ 21ங்கிறது செகண்டு. இப்போ பார்த்திங்கன்னா செகண்டு மாறி இருக்கும். ஸோ 30 ஆகிட்டு. அதேமாதிரி டைமு 24 ஆகிட்டு. ஓகே, இதான் கரண்ட் டைமை பிரிண்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் ரன் பண்ணி பார்த்தா டைம் கரெக்டாக சிஸ்டம் டைம் என்னமோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக இந்த ஃபைலோட நேம் எந்த இதில் இருக்குது நம்ம டேரக்டரி கண்டுபிடிக்கணும்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஃபைலு. ஸோ ஃபைல் லொக்கேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, கமா ஆஷ் 2 அண்டர்ஸ்கோர் ஃபைல். மறுபடியும் 2 அண்டர்ஸ்கோர் லாஸ்ட்டாக செமிகோலன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து இந்த இதில் ப்ளே. ஓகே, ஸ்லாஷன் கொடுத்துக்குறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஐயோ, கமா. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் லைன் வந்து 3. ஸோ டேட் அக்டோபர் 2. ஸோ கரண்ட் டைம் ஃபைல் லொக்கேஷன். ஸோ ப்ளே கிரவுண்டு வந்துட்டு. ஓகே, இப்போ டயத்தில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது. இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, டைமில் எனக்கு இன்னும் பிரச்சனை வரதான் செய்யுது. ஏன் தெரியல நண்பா. இந்த ஸ்லாஷன் கொடுத்தனால தான் ஏதோ வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போலாம் வந்துச்சு. இப்போ யாரில் ஒரு வேளை 2 நம்பர் 2 டி கொடுத்து பார்ப்போம். ஸோ இல்லை, இது ரேண்டம் நம்பர் தான் பிரிண்ட் பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு டைமும் ஸ்ட்ரிங்காக ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டு. ஸோ சின்ன மிஸ்டேக், என்னோடய மிஸ்டேக் தான். நம்மளுக்கு வந்து ரேண்டம் நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ரன் பண்ணும். ஓகே, பார்த்திங்கன்னா டைம் வந்து 15:26. ஸோ 20 செகண்ட்ஸ். ஃபைல் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்டுங்கிறது. ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எப்படி ப்ரீ டிஃபைன் மேக்ரோஸ் என்னெல்லாம் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.